திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா என்ற இடத்தில் 3ஆம் கட்ட சிப்காட் தொழிற்சாலைக்காக திருட்டுத்தனமாக நிலத்தில் கணக்கெடுப்பு எடுக்க வந்த வருவாய்த்துறை அலுவலர்களை விரட்டியடித்த விவசாயிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா மற்றும் அதை சுற்றியுள்ள 11 கிராமங்களில் 3174 ஏக்கர் முப்போகம் விளையும் விவசாய நிலத்தை தரிசு நிலம் என்று தவறாக வகைப்படுத்தி சிப்காட் அமைக்க விவசாயிகளிடம் இருந்து கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளில் விவசாயிகள் வேளாண்மை விரோத திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 590 நாட்களை கடந்து போராடி வரும் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகளின் போராட்டத்தை மதிக்காத திமுக அரசு மேல்மா சிப்காட் பகுதியில் நில எடுப்பு அலுவலர்கள் எந்த முன் அறிவிப்பும் கொடுக்காமல் திருட்டுத்தனமாக விவசாய நிலத்தில் உள்ள கிணறு மற்றும் பல அளவீடுகள் செய்ய வந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு திரண்ட விவசாயிகள் நில எடுப்பு அலுவலர்களிடமும் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நிலத்தை சர்வே எடுக்கக்கூடாது. கிளம்புங்க சார், கிளம்புங்க. எங்கேயும் சர்வே எடுக்காதீங்க. இவ்வளவு பிரச்சனை குண்டாஸ் வேர்ல போட்டு தூக்கி போட்டு போவீங்க, திரும்ப வந்து எடுப்பீங்களா? குண்டாஸ் வேர்ல போட்டு தூக்கி போடுவீங்க, அவங்க சித்திரவதை படுத்துங்க, திரும்ப நிலத்தை வந்து எடுக்குதுன்னா இழிச்சு வேணா சொல்லுங்க. குண்டாஸ் வேர்ல போட்டு தூக்கி போடுவீங்க, என் நிலத்தை வந்து திரும்ப எடுப்பீங்களா? கிளம்புங்க. 590 நாட்களை கடந்து போராடி வரும் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகளின் போராட்டத்தை மதிக்காத விவசாயிகளுக்கு விரோதமாக திமுக அரசு இளநீர் குன்றம், வடால பிறந்தான் கிராமங்களில் நில அளவீடு மற்றும் கிணறு அளவீடு செய்ய வந்ததை பார்த்து அப்பகுதி விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், சும்மா 10 நபர்கள் தான் போராடுகிறார்கள் என்றும், அதோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யாரும் விவசாயிகளே இல்லை என்றும் பச்சை பொய்யை கூறியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அப்படி அவர் கூறியது உண்மையெனில், விவசாயிகள் யாரும் போராடவில்லை எனில் எதற்காக காவல்துறை பாதுகாப்புடன் நில உரிமையாளருக்கு தகவல் தராமல் திருட்டுத்தனமாக வந்தனர் என்றும், அமைச்சர் பேசுவது பொய், நில எடுப்பு அலுவலர்கள் அனுப்பிய தரிசு நிலம் என்ற கணக்கும் பொய் வழக்குகள் போட்டு குண்டர்ஸ் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்திய விவசாயிகள் வேளாண் மற்றும் இயற்கை வளங்களை அழிக்கும் திமுக அரசை கண்டிப்பதாக தெரிவிக்கின்றனர். சந்திரன் குறும்பூர் விவசாயி. நாங்கள் சிப்காட்டுக்கு நிலம் தர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 600 நாளை தொட போகுது. 590 நாளை தாண்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அமைதியான வழியில் அறவழி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லா விதத்துலையும் எல்லா அரசியல் பிரமுகர்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த நிலைமையில அரசாங்கம் அமைதியாக சற்று நாள் இருந்துட்டு இன்னைக்கு திருட்டுத்தனமாக யாருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சிப்காட்டிற்கு எடுக்க திட்டமிட்டுள்ள நிலம் அனைத்தும் தரிசு என்று கணக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது கிணறு அளவீடு செய்ய எப்படி வந்தீர்கள், தரிசு நிலத்தில் கிணறு எப்படி இருக்கும், யாரை ஏமாற்ற வந்துள்ளீர்கள் என்ற அங்கு வந்த அலுவலர்களை நோக்கி விவசாயிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். சார், ஆட்சியர் வாகனம் வந்துள்ளது. இந்த இடத்தில் சார் ஆட்சியர் எங்கு உள்ளார்? கர்நாடக பதிவு எண் கொண்ட வாகனம் வந்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணிக்கு எதற்கு அந்த கர்நாடக வாகனம்? இவ்வாறு பல கேள்விகள் எழுப்பிய பின்னர் வருவாய்த்துறையினர் அங்கிருந்து திரும்பி சென்றனர். நீங்கள் எவ்வளவு காவல்துறையை கொண்டு வந்து மிரட்டினாலும் நாங்கள் எங்கள் நிலத்தை சிப்காட்டிற்கு தரமாட்டோம் என்பதை உறுதியாக இருக்கிறோம். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் நிலம் எங்கள் உயிர், போராடுவோம் வெல்வோம் என்ற முழக்கத்துடன் உறுதியாக போராடி வருகின்றனர். குறிப்பாக விவசாயிகள், வேளாண்மை, இயற்கை வளம், கால்நடைகள், மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள், பறவைகள் ஆகியவற்றை முற்றிலும் அழிப்பதோடு இயற்கையான சுற்றுச்சூழலை கெடுக்கின்ற பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் ஏன் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை அப்பகுதி விவசாயிகள் எழுப்புகின்றனர். அவங்களோட விளம்பர போர்டு கூட வச்ச வண்டியை தராமல் வேற வாடகை வண்டிகள் எடுத்துக்கின்னு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இன்னைக்கு திடீர்னு எங்களோட நிலத்தை மதிப்பீடு போடுறேன், எங்கள் கணத்தோட அளவு எடுக்கிறேன், மரத்தோட எண்ணிக்கையை மதிப்பீடு போடுறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு எந்த ஒரு செயல்பாடும் செய்யாமல் திடீர்னு திருட்டுத்தனமாக செய்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமான முறையில் செய்யலை.
நேர்மையான முறையில் இந்த சிப்காட் விவசாயிகள் சிப்காடுக்கு இருக்கிற நிலையெடுப்பு விவசாயிகள் யாரும் அதிகாரிகள் செயல்படலை அப்படிங்கிறது உண்மை. இந்த விவசாயத்தை காக்கிறதுக்கு இயற்கை வளத்தை அழித்து சுரண்டுவது, கனிம வளத்தை அழித்து சுரண்டுவது, மக்கள் வரி பணத்தையும் கொள்ளை அடிப்பதை எதிர்த்து கேள்வி கேட்கும் சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்களை வாகனம் ஏற்றிக் கொள்வது, அடியாட்களை வைத்து வெட்டி கொள்வது போன்ற மக்கள் விரோத, சமூக விரோத, சர்வாதிகார திமுக ஆட்சிக்கு தமிழக வாக்காளர்கள் தான் தேர்தல் நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும், டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யவும் நடைபெற்ற மதுரை மாவட்ட மக்களின் தொடர் போராட்டம் எப்படி வெற்றி பெற்றதோ அதேபோல் பரந்தூர் சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிராகவும், மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு எதிராகவும் நடைபெற்று வரும் போராட்டமும் வெற்றி பெற வேண்டும். ஒரு கண்ணில் வெண்ணெய், மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு என இரட்டை வேடம் போடும் திமுக அரசை தமிழக மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வன்மையாக கண்டிக்கின்றனர். விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் ஆதரவாக செயல்பட்டால் திமுக அரசுக்கு வருமானம் கிடைக்காது என்பதாலும், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரு முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டால் தமிழக முதலமைச்சர், திமுக அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த திமுக முக்கிய பிரமுகர்களுக்கு பல 100 கோடி ரூபாய் மறைமுகமாக வருமானம் கிடைக்கும் என்பதால் திமுக அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுக அரசை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.